நாம் பழகும் சில மனிதர்களுடைய புத்தி இரண்டே விதம்தான். ஒன்று, தேவை என்றால் தேன் மாதிரி பேசுவார்கள். மற்றொன்று, தேவையில்லை என்றால் தேள் மாதிரி கொட்டி பேசுவார்கள். ஒருவர் தெரிந்தே நமக்கு தவறு செய்திருக்கிறார் என்றால் அவர்களிடம் நியாயம் கேட்காதீர்கள். ஏனெனில் அவர்கள் செய்த தவறுகளை நியாயப்படுத்த பல பதில்களை தயாராக வைத்திருப்பார்கள். எப்பொழுதும் தெரியாமல் செய்த தவறுக்கு மட்டும்தான் மன்னிப்பு. தெரிந்தே செய்த தவறுக்கு வெறும் தண்டனை மட்டும்தான், மன்னிப்பே கிடையாது. நாம் என்னதான் உழைத்தாலும், சொத்து சேர்த்து வைத்தாலும், சொத்தை காப்பாற்ற முயற்சி எடுத்தாலும், நமக்கென்று நம் தலையில் என்ன எழுதியிருக்கிறதோ அதுதான் கடைசி வரையில் நிலைக்கும். நாம் பிறக்கையில் இவனுக்கு இது என்று எழுதப்பட்டது நம்மை கண்டிப்பாக வந்து சேரும். அது யார் தடுத்தாலும் நடக்காது, யார் கொடுத்தாலும் நிறையாது. நாம் போடும் கணக்குகளை விட இறைவன் போடும் கணக்கே நம் வாழ்க்கைக்கு சரியான பதிலாகும். இறைவனின் துணையோடு முன்னேற்ற பாதையில் முன்னேற முயற்சி செய்வோம். உங்க முன்னாடி நெக்கலாவும் பின்னாடி தப்பாவும் தான் பேசுவாங்க. உங்களை கீழே தள்ளி மேல ஏறி நிப்பாங்க. அதையும் மீறி நீங்க மேல போனாலும் உங்க காலை பிடிச்சி வாடுறதுக்கு ஒரு கூட்டமே இருக்கும். இவங்க எல்லாருமே உங்களை என்ன பண்ணாலும், என்னதான் பண்ணாலும் அவங்களால உங்களுடைய கூந்தலை கூட புடுங்க முடியாது. உங்க மேல ஃபர்ஸ்ட் நம்பிக்கை வைங்க. கண்டிப்பா நீங்க நினைச்சது. வாழ்க்கையில நீ புகழ மறந்தாலும் நீ பட்ட அவமானத்தை மறக்காத. அதுதான் நீ இன்னொரு முறை அவமானப்படாம உன்னை காப்பாத்தும். இந்த உலகத்தில ஒரு நியதி உண்டு. நீ எதை செய்கிறாயோ அது உன்னை வந்து சேரும். நீ செய்யும் செயல்கள் நல்லதாக செய். நீ செய்யும் தீயவை உன்னை வந்து சேர்ந்தால் உன்னால் எழுந்து கொள்ள முடியாது. சிந்தித்து செயல்படு. உன்னை வெறுப்பவர்களை நினைத்து கவலை கொள்ளாதே. அவர்களுக்கு உன் அன்பை பெற தகுதி இல்லை என நினைத்துக்கொள். எல்லோரிடமும் அன்பாய் பழகுவதை விட அளவோடு பழகினால் உறவு நீடிக்கும். முதல் காதலை கூட மறந்துவிடு. முதுகில் குத்தியவர்களை மறவாதே.